புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு மக்களிடம் கிடைத்துள்ள வரவேற்பும் ஆர்ப்பரிப்பும் உண்மை தலைவர் யார் என்பதை மீண்டும் உடன்பிறப்புகளுக்கு நிரூபித்துள்ளது. திராவிட மாடல் என்ற பெயரை முகமூடியாக அணிந்து மக்களை ஏமாற்று மாடலாக இருந்து வரும் ஸ்டாலினையும் அவரது மகனையும் மாற்றுத்திறனாளி ஒருவர் அசால்ட்டாக ஏமாற்றியது ஊரறிந்த கதை. அன்றே தெரிந்துவிட்டது ஸ்டாலின் ஆட்சியில் உளவுத்துறை இருக்கும் லட்சணம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆட்சியில் இலங்கையில் நடக்கவிருந்த குண்டுவெடிப்பை கண்டறிந்து கூறும் அளவிற்கு திறமையாக இருந்த உளவுத்துறை பொம்மை முதல்வரின் ஆட்சியில் உலகக்கோப்பையை வென்றதாக ஒருவர் ஏமாற்றியதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு திறனற்று போனது வேதனைதான். தலைமை திறமையாக கூர்நோக்குடன் இருந்தால்தானே கீழ் இருக்கும் துறையும் திறமையாக இருக்கும். அதற்கெல்லாம் இங்கு வழியில்லை என்பது வேறு கதை. பேருந்தில் செல்லும் போது அருகில் வந்து நிற்பவரை கன்னத்தில் அடிப்பது, கை குலுக்க வருவோரிடம் கை கொடுக்காமல் தட்டி விடுவது, மேடையில் பரிசு கொடுக்க வருவோர் தொட்டுவிடக்கூடாது என தள்ளி நிற்கும் ஸ்டாலின் வெளியிடங்களில் தன்னை புலி போல் காட்டிக்கொள்கிறார். ஆனால் நடைப்பயிற்சி, மகளிருடன் பேருந்தில் பயணம், குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவது, வீடியோ காலில் பெண்களிடம் இந்த ஆட்சி பிடித்திருக்கிறதா என கேட்பது, சாப்பிட சொல்கிறார்களா, தெரிந்திருந்தால் நானும் வந்திருப்பேனே என விளம்பரத்திற்காக உடனிருக்கும் அதிகாரிகளின் சொல்படி கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளையாக நடக்கிறார். இவரா உண்மை தலைவர்? புரட்சி தமிழர் மக்களை சந்தித்த போது விவசாயிகள், பொதுமக்கள், தொழில்துறையினர், வியாபாரிகள் என அனைவரும் மனதில் இருக்கும் வேதனைகளையும் கோரிக்கைகளையும் மனதார அவரிடம் கூறி மனக்குறையை இறக்கி வைத்தனர். அனைவருக்கும் நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து அகம் மகிழ்ந்தார் புரட்சி தமிழர். அவர்தான் உண்மை தலைவர் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். மக்களுக்கு எந்த பயனும் கொடுக்காத இந்த சிம்பிளி வேஸ்ட் அரசின் முதல்வரின் முகத்திரை கிழிவதைப் போல இந்த அரசும் வரும் தேர்தலில் கிழித்து எறியப்படுவது உறுதி என்கிறார்கள் மக்கள்.